கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் 87வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் யார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இதை தாவீது ராஜாவே எழுதியிருக்கலாம் என்றும் கூறலாம். ஏனெனில் 86வது சங்கீதத்தின் 9வது வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த சங்கீதம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 86ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி பக்தன் தாவீது அங்கே பாடுகிறார். அதே காரியத்தை தான் நாம் இந்த 87வது சங்கீதத்துல பல ஜாதி ஜனங்கள், பல தேசத்தார் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சங்கீதம் என்பது 86வது சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தின் தொடர்ச்சியாக இது தெரிகிறது. அப்படி என்றால் இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார்? தாவீது ராஜா. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. சிறிய சங்கீதம் தான். ஆனா சிறிய சங்கீதத்துல படிக்கும்போது சில காரியங்கள் புரியாம இருக்கும். பாருங்க எப்படி எழுதியிருக்கு. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபியும் பாபிலோனியும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். இப்படிலாம் எழுதும்போது கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கு, புரியல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சங்கீதக்காரன் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு எழுதி வைத்துள்ளார். அதை நாம் மறக்கவே கூடாது. இந்த சங்கீதம் ஒரு விதத்தில் நீங்கள் நன்றாக இதை வாசித்து தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், சியோனை குறித்து பக்தன் புகழ்ந்து பாடுகிறார். சியோன் தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கும் இடம், அதான் சியோன், எருசலேம் என்றும் சொல்லலாம். ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் எப்படி தியானிக்க போறோம்னா, முதல் 3 வசனங்களை ஒரு பகுதியாக, மற்ற 4-7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதியாக நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது 3 வசனங்களை கவனிங்க. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சேலா சேலா. சியோனை குறித்து பக்தன் எவ்வளவு அழகாக போற்றி பாடுகிறார் என்பதை கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்திலேயே மிக சிறப்பான ஒரு இடம் தான் இந்த சியோன். ஏன் அப்படி சிறப்பான இடம் என்று கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அப்போ மொரியா மலையிலே மேலே இருக்கிற சியோன், அந்த சியோனிலே என் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் எப்படிப்பட்டதுன்னா, அதுக்குள்ள அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா மலையின் உயரத்திலே இருக்கிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, அந்த பகுதியை வாசிக்கும் போது சொல்றாரு, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமாகிய சியோன், அங்க இருக்கிற ஆலயம், அந்த தேவனுடைய நகரத்துடைய அஸ்திபாரத்தை கவனிங்க. மேலே உள்ளது, மலைகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரங்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய அஸ்திபாரமாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் சியோனை மலையின் உச்சியிலே பார்த்தார்கள். மொரியா மலைக்கு அந்த மேலே இருக்கிற பர்வதங்களுக்கு மீறாக பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் பரம எருசலேமின் பிள்ளைகள், நாம் பரம சியோனின் பிள்ளைகள். இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரங்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரங்கள் எங்க இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் மேல் தான் நம்முடைய அஸ்திபாரங்கள் இருக்கணும். கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் நாமும் தேவனை போற்றி புகழ முடியும். எந்த மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறதோ அவன் விசேஷித்த மனிதன்.
அவன் புகழப்படத்தக்கவன். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டுகிறோம்? உலகத்தின் அஸ்திபாரங்கள் மேலவா, இல்ல கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய ஜீவியத்தை கட்டுகிறோமா? அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. முதல் காரியத்தை கவனிங்க. அந்த பர்வதம் உயர்ந்த பர்வதம் என்று சொன்னேன். அஸ்திபாரங்கள் எங்க இருக்கு? உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறாங்க. ஏன் உயர்ந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க மலைகள் கூட என்ன செஞ்சிடும்? நம்மள ஏமாத்திடும். அதனாலதான் ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஆண்டவர் பர்வதங்களின் மேல் அஸ்திபாரங்களை வைத்தார் என்றால், இந்த பூலோகத்தின் பர்வதங்களின் மேல அஸ்திபாரம் வைத்தார் என்றால் அல்ல. மலைகள் ஸ்திரத்தன்மையை காட்டுகிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்ட கண்மலைன்னு கேட்டீங்கன்னா, நித்திய கண்மலை. ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 26 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் எவனோ அவனை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறவராய் காணப்படுகிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எது மேல இருக்கு? இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன், இயேசுவை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற மனிதன், அவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அழியாது. புயல் வீசலாம், பெருங்காற்று அடிக்கலாம், பெரு வெள்ளம் மோதலாம், உங்க கட்டிடத்தின் மேல, உங்க விசுவாச வாழ்க்கையில அது மோதலாம். ஆனால் உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறபடினால என்னதான் மோதினாலும் சரி, என்னதான் காற்று வீசினாலும் சரி, உங்களுடைய வீடு ஒரு நாளும் அழியாது, அது கீழே விழாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறார். இரண்டாவது ஒரு சிறப்பான காரியம், ஏன் சியோன் புகழப்படத்தக்கது அப்படின்னு சொன்னா, சியோனிலே தேவனுடைய ஆலயம் இருக்குது என்று சொன்னேன். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் என்று கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆலயம். இந்த நகரத்துக்கு பேரை என்ன பேர் சொல்லுங்க? பரிசுத்த பர்வதம். இந்த பரிசுத்த பர்வதம் இதுக்குரிய விசேஷித்த தன்மை என்ன தெரியுமா? பரிசுத்தம். இன்றைக்கு தேவன் நம்ம இடத்துல இந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, மகா பரிசுத்தமான தேவன். நான் பரிசுத்தர் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அப்படி என்றால் அவரை ஆராதிக்கிற நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவருடைய சமூகத்திலே போய் நம்ம அர்ப்பணித்து விட வேண்டும். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் தான் தேவனுடைய ஆலயத்தின் எல்லை. என் தேவன் பரிசுத்தமானவர். ஆலயத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தமான தேவன். அந்த ஆலயத்தின் மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். முன்னே நாம் இந்த உலகத்தின் இச்சையின்படி நடந்தோம். முன்னே நாம் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம். நம்முடைய கண்கள் என்னெல்லாம் சொல்லிச்சோ செஞ்சோம். நம்ம மாம்சம் விரும்பினதை செய்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய ஜீவியம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். இயேசுதான் நமக்கு அஸ்திபாரம். அப்படி என்றால் இயேசு நமக்கு அஸ்திபாரமாய் இருப்பார் என்றால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். முன்னே நடந்தபடி இனிமேல் நடக்க கூடாது. முன்னே நம்முடைய இச்சையின்படி நடந்தோம், இப்பொழுது அப்படி நடக்க இயலாது, நடக்கவும் கூடாது. அப்படி என்றால் தேவன் நம்மிடத்துல விரும்புறது என்ன? பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் தாங்க சியோனின் பலன். The strength of Zion is its holiness. இன்னைக்கு ஒரு விசுவாசியின் பலன் எதுல இருக்கிறது தெரியுமா? பரிசுத்தத்துல இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டே வருகிறீங்களா? தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நம்முடைய ஜீவியத்தின் எல்லையெல்லாம் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா?
இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தின் பவுண்டரி, அந்த ஆலயத்தின் எல்லைகள் எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று குறிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் முழுவதும், நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் 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 காணப்படணும். அதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சகோதரரே, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகும் என்ன செய்யுங்க, அர்ப்பணித்து விடுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம் இது தேவன் தங்க ஆலயம், பரிசுத்த ஆவியான தங்க ஆலயம். அப்படி என்றால் இந்த சரீரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தமான காரியமா இருக்கணும். பரிசுத்தமா தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இந்த பர்வதத்துல ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது. அது என்ன தெரியுமா? அதனுடைய விசேஷித்த தன்மையை பரிசுத்தம் தான். தேவன் எதை விரும்புகிறார்? பரிசுத்தத்தை விரும்புகிறார். இந்த பரிசுத்தம் இருக்க 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 தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்முடைய கூடாரத்தை நிரப்பும், நம்முடைய ஆலயத்தை நிரப்பும், நம்முடைய ஜீவியத்தை நிரப்பும். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். மூன்றாவது காரியத்தை சொல்றேன். இந்த சீயோன் ஏன் புகழப்படத்தக்கது அப்படின்னு சொன்னா, இந்த 2வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். Why it is so special அப்படின்னு சொன்னா, அதனுடைய அஸ்திவாரம் உயர்ந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னேன். 2வது, அதனுடைய விசேஷித்த தன்மையை பரிசுத்தம் என்று சொன்னேன். 3வது, இது எப்படிப்பட்ட நகரம், எப்படிப்பட்ட ஆலயம் என்று கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொண்ட ஒரு ஆலயம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வரோம். நாம் தான் தேவனுடைய ஜீவனில் தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல இருந்து போகும்போது, வீட்டுக்கு போகும்போது எப்படி நிறைவோடு போக முடியுதா உங்களால? என் கர்த்தருடைய பிரியத்தை நான் சம்பாதித்துக் கொண்டேன் என்ற நிறைவோடு போக முடிகிறதா? யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் எது மேல பிரியமா இருக்கிறாரு? சியோனிலே பிரியமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? சியோன் மகாராஜாவின் நகரம். சியோன் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு அருமையான விசுவாசி. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் தேவனையே நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்துல வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்தை அவர் வைத்து நாம் இருப்போம் என்றால், என் தேவன் நம்மில் பிரியமாயிருப்பார். அவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். சர்வ பிரம்மாண்டத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. என் தேவனுடைய பிரியம் ஒருவன் மேல் இருந்தால் போதும், அந்த மனிதன் பாக்கியவான், அந்த மனுஷி பாக்கியவதி. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்து விட்டோமா? அடுத்தது பாருங்க, 3வது வசனத்தை கவனிங்க. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இந்த சியோனுடைய விசேஷித்த தன்மைன்னா, இதுக்கு ஒரு மகிமையான விசேஷங்கள் உண்டு. இது புகழப்படத்தக்க ஒரு நகரம். யார் புகழ்வா? மற்றவர்கள் புகழ்வார்கள். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னா, ஒரு சாட்சியின் நகரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களால் புகழப்படத்தக்கதாக, மற்றவர்களால் போற்றப்படத்தக்கதாக காணப்படுகிறதா? முதலாவது தேவன் நம்மை போற்ற வேண்டும், தேவன் நம்மை புகழ வேண்டும். அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மை போற்ற வேண்டும், நம்மை குறித்து மகிமையான காரியங்களை நம்மிடத்திலிருந்து கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நற்கிரியைகளை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தின் தேவனை இந்த பூலோகத்தார் என்ன செய்வாங்களா? மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படின்னா நம்மை குறித்து இப்படி சொல்ல முடியுமா? தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அப்படின்னா அந்த அளவுக்கு சாட்சி உள்ள ஜீவியம் சியோன். அது ஏன் விசேஷித்தமானது அப்படின்னா, முதல் அதனுடைய அஸ்திவாரத்தை நீங்கள் கவனிக்கணும். 2வது, அதனுடைய பரிசுத்தம் இருக்கிறதுல தேவ பிரசனம் இறங்கும். 3வது, தேவனுடைய பிரியம் அதன் மேல் இருக்கிறது. 4வது, அதனுடைய சாட்சியுள்ள ஜீவியம்.
நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியின் தங்கு இடமா இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பலன் அடைந்து விட்டீங்களா? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை ஆரம்பிக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுது, உதயமாகும் பொழுது எப்படி உதயமாக்கினார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஆரம்பித்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் கூடி வந்த போது ஆவியானவர் பலமாய் தேவ பிள்ளைகள் மத்தியிலே இறங்கினார். தம்முடைய பலத்தினால் அவர்களை இடை கட்டினார். அவர்களை சாட்சிகளா எடுத்து நடத்தினார். அங்கேதான் புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்துவின் சபை உருவாகிற்று. கிறிஸ்துவின் சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட்ட சபை. அது இந்த பூலோகத்திலே சாட்சியுள்ள சபை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வருவார், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைவீர்கள். பலன் அடைந்த உடனே நீங்க என்ன ஆவீங்க? சாட்சிகளா மாறுவீங்க. எங்கெங்க சாட்சி? எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. உங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு பெற்றிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவோடு போகணும். சில பேருடைய அனுபவம் எப்படின்னா, ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றேன். ஐயா, ஒரு நாளோட நிக்காது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு ஒவ்வொரு நாளும் தேவை. யாருங்க தேவனுடைய புத்திரர்கள்? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம், உண்மைதான். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குதா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறாரா? அப்படி என்றால் ஒன்று சொல்லட்டும், நீங்கள் சீயோன் குமாரர்கள், குமார்த்திகள். நீங்கள் பரம எருசலேமின் பிள்ளைகள். நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சரி, இப்போ வந்துருவோம். என்ன அந்த மகிமையான விசேஷம் வசனிக்கப்படும் என்பதை 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதக்காரன் அழகாக சித்தரிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன சங்கீதம் தான். இந்த சங்கீதத்துல என்னென்ன விஷயத்தை வச்சிருக்காருன்னு பாருங்க. இப்போ கவனிங்க. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நீங்க எதை கம்பேர் பண்ணணும்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டு சீயோன், பழைய ஏற்பாட்டு எருசலேம், அதை வைத்து நீங்க அங்க இருக்கிற ஆலயத்தை வைத்து இப்ப எதை கம்பேர் பண்ணும்? எதை சங்கீதக்காரன் காட்டுகிறார், சித்தரிக்கிறார்? தீர்க்க தரிசனமாக எதை உரைக்கிறார்? கிறிஸ்துவின் சபையை குறித்து உரைக்கிறவராயிருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. சீயோன், இதுவும் சீயோன் தான், இதுவும் எருசலேம் தான். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கும் பேர் என்னங்க? பரம எருசலேம். இந்த பரம எருசலேமுடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? அது பிற்பாடு சொல்றேன். அதனால்தான் இதனுடைய மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். முதல் கவனிங்க, 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். முதல் காரியத்தை கவனிங்க. சீயோன் ஒரு விசேஷித்த நகரம், தேவனுடைய ஆலயம் விசேஷித்தமானது. அதே போலதான் கிறிஸ்துவின் சபை விசேஷித்தமானது. மறந்துடாதீங்க. சங்கீதக்காரன் எதோடு அதை கம்பேர் பண்றாரு? சீயோன் எதை காட்டிலும் விசேஷித்தமானது அப்படின்னு சொன்னா, முதல்ல ராகாபை காட்டிலும் விசேஷித்தமானது. ராகாபோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். ராகாப் என்றால் என்ன? எதை குறிக்கிறது? எகிப்தை குறிக்கிறது தான் ராகாப்.
ராகாபை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ராகாபை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அந்த ராகாப் யார் என்று கேட்டால் அது எகிப்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. எகிப்து. இரண்டாவது பாபிலோன், இது எல்லாருக்கும் தெரியும் பாபிலோன் என்று. மூன்றாவது பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும். இது ஜாதிகள், பல ஜாதிகள் இல்ல. எத்தியோப்பியர்கள் என்று சொன்னா அவர்கள் கூஷ் என்று சொல்ல அழைக்கப்படுவார்கள். கூஷ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தான் எத்தியோப்பியர்கள். அப்போ எத்தியோப்பியர்கள், தீரியர்கள், பெலிஸ்தியர்கள், இவர்களை காட்டிலும் சியோன் எப்படிப்பட்டது? விசேஷிதமானது. அப்படின்னா இந்த இடத்துக்கும் ஒரு மேன்மை உண்டு, இல்லன்னு இல்ல. ஏன்னா இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் என்றும் எழுத சொல்லப்படும். இன்னான் அங்க பிறந்தான். எகிப்துல பிறந்தவன் இருக்கான், பாபிலோன்ல பிறந்தவன் இருக்கான், அதே போல பெலிஸ்தியர்ல, தீரியர்ல, எத்தியோப்பியர்ல பிறந்தவங்க. இவங்கெல்லாம் பெரிய சிலவங்க பெரிய பெரிய ஆளுங்க. எகிப்து அந்த நாட்கள்ல வல்லரசு, பாபிலோன் இன்னொன்னொரு வல்லரசு, பெலிஸ்தியர்கள் பெரிய பலத்த ஜாதிகள். இப்படி நீங்க எத்தியோப்பியர்கள்லாம் பார்க்கலாம், பலத்த ஜாதிகள். இவர்கள் மத்தியிலும் இன்னான் பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. சியோனை இதோட கம்பேர் பண்ணிட்டு சியோன் விசேஷித்தது என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். ஆனா இன்னொன்னு காரியங்களையும் கவனிங்க. இந்த 4ஆம் வசனத்துல இவர்களை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே. ராகாபை கம்பேர் பண்ணிட்டார், ஓகே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபியும் பாபிலோனியும் குறித்து பேசுவேன். அப்ப இந்த ராகாபு, இந்த பாபிலோன், இந்த பெலிஸ்தர், இந்த தீரியர், இந்த எத்தியோப்பியர் யாரோட ஐக்கியமாகணும்? என்னை அறிந்தவர்களுக்குள்ளே. நல்லா கவனிங்க, சங்கீதக்காரன் இத கம்பேர் பண்ணார். உண்மைதான், அந்த உண்மை. அதுல கூட விசேஷித்தமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு காரியத்தை கவனிங்க, 2வது விஷயத்தை கவனிங்க. சியோனை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் விசேஷித்தவர்களாய் மாறிடுவாங்க. இந்த ராகாப், இந்த பாபிலோன், இதுல இருக்கிறவர்கள் சியோனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அவர்கள் விசேஷித்தவர்களாய் மாறுவாங்க. எதுக்கு நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னா, இந்த சியோனுடைய விசேஷித்த தன்மையை உங்களுக்கு சொல்றேன். சியோன் எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று கேட்டீங்கன்னா, அது இயேசு பிறந்த ஒரு இடமாய் இருக்கிறது. பெத்லகேம்ல தான் இயேசு பிறந்தார். இந்த இயேசு யாருங்க? உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் இரட்சகர். இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை குறித்து யோவான் என்ன அழகா பேசுறா பாருங்க. யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய யோவான் மீண்டும் எழுதுகிறார். கவனிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். போதும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நோக்கமே என்ன? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்திலே மனித ரூபம் எடுத்து இயேசு என்ற நாமத்திலாலே அவதரித்தார். இப்போ இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசேஷித்தவர்களாய் மாறிவிடுவார்கள். அது ஒருவேளை ராகாபா இருக்கலாம், அது ஒருவேளை பாபிலோனா இருக்கலாம், அது ஒருவேளை பெலிஸ்தியரா இருக்கலாம், அது ஒருவேளை எப்படிப்பட்ட மக்களா இருக்கலாம். எந்த மக்களுக்கும் இயேசு தேவை. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ, இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களை அவர் தம்முடைய சரீரத்தை சுமந்து கொண்டார். எதுக்கு? நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய். அந்த நீதி எதற்கு தேவை? அந்த நீதியை ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டால்தான், அந்த தேவ நீதியை உடைய மனிதன் தான் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியுடையவனாய் மாறுகிறான்.
அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு என்ன செய்யணும் கேட்டா, இந்த இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டாரே, நமக்காக அவர் குத்தப்பட்டாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசுவை எந்த மனிதன் தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அவனுடைய வாழ்க்கையை மாத்திடுறாரு, விசேஷித்தவர்களை மாத்திடுறாரு. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுங்க கவனிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன், அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படும். ஒருவேளை அந்த மனிதன் பாபிலோன்ல பிறந்திருக்கலாம், ஒருவேளை அந்த மனிதன் ராகாப் என்ற எகிப்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை அந்த மனிதன் பெலிஸ்திய ஜாதிக்குள்ள பிறந்திருக்கலாம், அந்த மனிதன் தீரிய இனத்தில பிறந்திருக்கலாம், எத்தியோப்பியால பிறந்திருக்கலாம். ஆனா அந்த மனிதன் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்வான் என்றால், இயேசுவை தொழுது கொள்வான் என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பான் என்றால், ஒன்று சொல்லட்டும், அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டது என்ன காட்டுகிறது? அவன் அடுத்த ஒரு ஜென்மத்தை எடுத்தான் என்று காட்டுகிறது. இன்னொன்னு சொல்ல போனா, அடுத்த ஜென்மம் என்று சொன்னா அடுத்த ஜென்மம் நினைச்சிடாதீங்க. நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை தான். பிறப்பதும் ஒன்றுதான், மரிப்பதும் ஒன்றுதான். இது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நான் சொல்ற அடுத்த ஜென்மம் என்று சொன்னா மறுபிறப்பை குறித்து பேசுகிறேன். என்னத்தை குறித்து பேசுகிறேன்? மறுபிறப்பை குறித்து பேசுறேன். நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு தாமே சொன்னார். நம்ம மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வேணும். யார் மறுபடியும் பிறக்கிறா? எந்த மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி, ஐயா இயேசுவே என் பாவத்தை, நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி இயேசுவிடம் போய் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறானோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த மனிதன் மறுபிறப்படைகிறான். அந்த மறுபிறப்படைந்த உடனே அவனுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் ஓபன் ஆகும் இல்ல, இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். அடுத்த வசனத்துக்கு நீங்க சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். இப்ப ரெஜிஸ்டர் ஓபன் ஆகுது. என்ன ரெஜிஸ்டர் பரலோகத்துல ஓபன் ஆகுது? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இப்ப என்னைக்கு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டாரோ, தேவனோடு ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தோமோ, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ, நம்முடைய பேரை எங்க எழுதுறாரு? அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். கொஞ்சம் அப்படியே திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில தள்ளப்பட்டான் என்று சொல்லிவிட்டு 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப பரலோகத்துல யாருங்க பிரவேசிப்பா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்பட்டுருச்சுன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். தீட்டுள்ளது அசுத்தமானது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நல்லா கவனிங்க. சீயோன்ல பிறந்துட்டீங்களா? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுருச்சா? நீங்க நான் பாக்கியவான்கள். ஏன்னா ஏன் பாக்கியவாங்கன்னு தெரியுமா? உங்களை இயேசு தம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்துட்டார். நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு? அந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு அவருடைய நீதியை கொடுத்து நம்ம நீதிமான மாத்திட்டாரு. மூன்றாவது என்ன செய்தாருன்னா, அதே ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து இப்போ நமக்கு நீதியையும் கொடுத்து இப்போ அவருடைய சபையில கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அதனாலதான் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொள்ளப்பட்ட சபை என்று சொல்லப்படுகிறது. அந்த சபையில கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து சபைக்கு எது ஒப்பிடப்பட்டிருக்கிறது? மனவாட்டி. எதுக்கு மனவாட்டி? இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்போ நமக்குள்ள பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுகிறீர்கள்.
சாதாரண ஒரு எருசலேமில் இருந்த உலக பிரகாரமாக பார்த்தா இந்த பூலோகத்தில் இருக்கிற எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயத்தின் மேல என் தேவன் எவ்வளவு கர்சனை உள்ளவரா இருந்தார் பாத்தீங்கன்னா, 2 நாளாகமும் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? சாலமோன் ராஜாட்ட சொன்னாரு. அதுக்கே இவ்வளவு விசேஷம்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியா மாறிட்டீங்களே, அப்படின்னா உங்க மேல தேவன் தன்னுடைய கண்களையும் இருதயமும் எப்பொழுதும் வைத்துக் கொண்டேதான் இருப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறீங்க, ஒருவனும் எடுத்து உங்களை பறிக்க முடியாது. அப்ப நமக்குடைய ஜீவியம் எவ்வளவு செக்யூர் பாருங்க, பாதுகாப்பானது பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, சியோனின் விசேஷித்த தன்மையை தான். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுருச்சா? நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதியோட மாறிட்டீங்களா? அப்படின்னா தேவனை நல்லா துதிங்க, தேவனை நல்லா ஸ்தோத்திரிங்க. அப்போ சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். இன்னொன்னு காரியத்தை கவனிங்க, இந்த சியோன்ல பிறந்திருக்கிறவன் பாக்கியவான் தான். ஏன் பாக்கியவான் தெரியுமா? உன்னதமானவர் தாமே அதை என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் தெரியுமா? உங்களை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? உன்னதமானவர், முன்னே நாம் பாவத்தில் இருந்தோம், முன்னே நாம் அநீதி செய்தோம், முன்னே நாம் தேவனை விட்டு தூரமாய் போனோம், நம்ம அந்நியர்களா இருந்தோம். அந்நியர்களாய் இருந்த நம்மை இப்ப எங்க கொண்டு வந்துட்டாரு? தம்முடைய சபையிலே கொண்டு வந்துட்டாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாயிருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இப்ப பாருங்க எப்படி அவர் ஸ்திரப்படுத்துறார் கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்லா மாறுறாரு, அவர் ஸ்திரப்படுத்துறாரு. நம்ம முன்னே அந்நியரா இருந்தோம், இப்போ தேவன் நம்மை சுய ஜனமாக மாத்திட்டாரு. இது அழகா எப்படி இயேசு கிறிஸ்து மூளைக்கல் மேல மட்டும் கட்டப்படலங்க, அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி இருக்கான்? இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க சியோன் வாசிகளே, நீங்க ஆட்டுக்குட்டியானவன் ஜீவ புஸ்தகத்தை பேர் எழுதப்பட்ட நீங்கள் முன்னே அந்நியர்களா இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க அப்படி இல்லைங்க. தேவனுடைய வாசஸ்தலமாக இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறீங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா மாறிட்டீங்க. நீங்க விசேஷித்தவர்கள். இதுதான் பேதுரு என்ன அழகா சொல்லும்போது சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை தெரிந்து கொண்டேப்பா, I have chosen you. நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். அவர் தெரிந்து கொண்டாருன்னா ஸ்திரப்படுத்துவார்ல. பாருங்க, இப்ப நமக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. இன்னும் நான் சொல்றாரு, எனக்கு சொந்தமான ஜனம். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? அப்பா பிதா என்று கூப்பிடும்படியான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, உன்னதமானவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிற தேவன் அதுக்கு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னா நதியிலே பிறந்தான் என்று அவளை தொகையிடுவார். அதான் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய பேரை தம்முடைய ரெஜிஸ்டர்ல எழுதி, ஜீவ புஸ்தகம் மட்டும் திறக்கப்படல, வேற புஸ்தகம் திறக்கப்படுது. அதுலலாம் ஞாபக புஸ்தகம்லாம் இருக்கு. நீங்க செய்யற நற்கிரியைகள், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்கள் தேவன் என்ன செய்யறாரு? தம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே அதை எழுதி வைத்துள்ளார். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவருடைய ஞாபக புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டே வரணும். அதுல தேவன் குறித்து கொண்டே வரணும். அது எதுக்கு தெரியுமா? நமக்கு நிறைவான பலன் தரும்படியாக தேவன் தம்முடைய ரிவார்ட்ஸ் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதான் இயேசு சொன்ன, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட
வருகிறது. பலன ரிவார்டு ரிவார்டு தேவன் நமக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறார். நம்ம செய்த நற்கிரிகளுக்கு ஏற்ற வாழ்க்கை. இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு என்று ஒரு சாட்சியுள்ள ஜீவிதா. இந்த உலகம் மட்டும் நம்மளை புகழாது, பரலோகத்தின் தேவன் நம்மை புகழுவார். நம்முடைய பெயரை தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அதை எழுதும் பொழுது அவருடைய ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைப்பார். எதுக்கு தெரியுமா? நமக்கு அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே, நமக்கு கணக்கு ஒப்புவிக்கிற அந்த நாளிலே என் தேவன் நமக்கு வெகுமதியை கொடுத்து நம்மை கௌரவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இப்படி சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். இப்போ யார் இப்போ பாடுறாங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமோ ஆடுகிறது, பாடுகிறது. எங்க பாடுகிறது? தேவ சபையிலே பாடுகிறது, சியோனிலே பாடுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்களை தேவன் ரட்சித்து சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு? நீங்க தேவனுக்கென்று ரட்சிப்பின் கீதங்களை பாடும்படியாய், தேவன் செய்த நன்மைகளை புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படியாய். எங்க அறிவிக்கணும்? நீங்க சபையில தேவனுக்கு அறிவித்து தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. அதே போல வெளியில சென்று நீங்க மற்றவர்களுக்கு, இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ரட்சிப்பின் கீதங்களை பாடி, அவர்களுக்கு சியோனின் பாடல்களை பாடி எங்க கொண்டு வந்துருங்க? சியோனுக்கு கொண்டு வந்துருங்க. அவர்கள் பேரும் சியோனிலே எழுதப்படுவதாக. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் என்ன செய்ய போறோம்? நம்ம பாடுவோமா? ஆடுவோமா? தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஊற்றுகள் எல்லாம் எங்க இருக்கு? உன்னில் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நமக்குள்ள இருந்து என்ன வரும் தெரியுமா? ஊற்றுகளா வரும். சகரியாவினுடைய 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் நமக்கென்று ஒரு ஜீவ ஊற்றை ஏற்படுத்தினார். அந்த ஊற்று யாருன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஊற்று எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டாரே, அங்கிருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டது. அந்த ஜீவ ஊற்றின் மேல யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன மாறுவாங்க? இயேசு தாமே சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இவன் பாருங்க, இயேசுவை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, இயேசு ஒரு ஜீவ ஊற்று. அவர் கொடுக்கும் தண்ணீரை யார் பானம் பண்ணுகிறானோ, அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறானோ, அவனுக்குள்ள என்ன புறப்படும்? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று அவன் அவன் நீரூற்றாய் இருப்பான். நல்ல கவனிங்க. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நான் என்ன செய்யணும்? பாடணும், ஆடணும். அப்போ இப்படி நீங்க ஏகமா சொல்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்படிதான் சங்கீதக்காரன் முடிக்கிறாரு. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், ஜீவ ஊற்றை ஏற்றுக்கொண்ட நாம், நமக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை தேவன் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க போறோம். தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா?